முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. மெய்யன்பர்களே, அடியேன் முனைவர் முத்துக்குமரன், கோயம்புத்தூர். அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உலக நன்மைக்காக பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் நடத்தும் 1 கோடி முறை ஓம் சரவண பவ மந்திர ஜபம் 14/12/25 ஞாயிற்றுக்கிழமை முதல் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வரை நடத்த அமைப்பாளர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த மாபெரும் கூட்டு பிரார்த்தனை முருகப்பெருமானின் பெருங்கருணையுடன் நடைபெறுவதற்கு அவன் தாள் பணிந்து அவன் அருள் வேண்டி வாழ்த்துரை வழங்குவதற்கு அடியேன் பெரும் பாக்கியம் பெற்றுள்ளேன். சைவ பெருமக்களே, இந்தியாவில் உள்ள முருகப்பெருமான் கோயில்கள் மட்டும் அல்லாமல் உலகமெங்கும் உள்ள முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வரும் தைப்பூச 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து காவடி ஏந்தி அலகு குத்தி பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமானை வழிபடுவர். அப்போது முருகனின் அநேக நாமங்களை புவியெங்கும் ஒலித்து கொண்டே இருக்கும். அவற்றில் சடாட்சர மந்திரமான சரவண பவ என்னும் 6 எழுத்து நாமம் திருமந்திரமாகும். ஒரு தடவை சரணபவ என்று ஜெபித்தாலே முருகப்பெருமான் ஏராளமான பலன்களை அள்ளி அள்ளி தருவார். அதை 1 கோடி தரம் உச்சரித்தால் இந்த உலகமே சேமமாக இருக்கும். உலகில் எத்தனையோ மந்திரங்கள் உள்ளன. சிவபெருமானுக்கு பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய, திருமாலுக்கு 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, நம் முருகப்பெருமானுக்கோ சரவணபவா என்னும் 6 எழுத்து மந்திரம் மிக சிறப்பானது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அவனது 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே போதும், வினைகள் அனைத்தும் விலகிவிடும். சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் நம் மன அமைதி பெற இந்த 6 எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதே சிறந்ததாகும். முருகப்பெருமானின் 6 முகங்களுக்கும் உரிய மந்திர வடிவமே இந்த 6 எழுத்து மந்திரம். இந்த மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடன் இணைந்து ஓம் சரவண பவ என்று ஒலிக்கும்போது அது உடலிலும் உள்ளத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது நமக்குள் இருக்கும் அறியாமை என்னும் இருள் விலகி ஞானம் என்னும் ஒளி பிறக்கிறது. இந்த மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்தும் தனித்துவமான சக்தியை கொண்டுள்ளது. சா என்ற எழுத்து மங்களத்தையும் செல்வத்தையும் குறிக்கிறது. இதை உச்சரிக்கும் போது நம் வறுமை நீங்கி வளம் பெருகும். ரா நம் வினைகளை எரித்து சாம்பலாக்கும் சக்தி கொண்டது, நம் துன்பங்களை நீக்கும். வா என்ற எழுத்து இன்பத்தையும் அமைதியையும் தரக்கூடியது, வாழ்க்கையில் நிம்மதி தேடி தரும். ந என்ற எழுத்து பகைவர்களை வெல்லும், எதிரிகளை அழிக்கும், நமது ஆற்றலை குறிக்கிறது. இது புறப்பகை மட்டுமில்லை, அகப்பகையையும் இது அழிக்கும். ஏனெனில் அகப்பகை என்னவென்றால் ஆணவம், கண்மம், மாயை, நான், எனது என்று செருக்குதான் நமது முருகப்பெருமானின் திருவடியை அடைய தடுக்கும் சக்தி. ஸோ அந்த அகப்பகையை இந்த நா என்று எழுத்து நீக்கும். பா மரண பயத்தை போக்கும், கிரகதோஷங்களை நம்மிடமிருந்து விடுபட வைக்கும். வா முருகப்பெருமானின் அருளை பெற்று தரும், முக்தியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும்.
ஆகவே ஓம் சரவண பவ என்று சொல்லும்போது செல்வம், கல்வி, முக்தி, எதிரி தொல்லைகள், பயம் நீங்குதல், ஆரோக்கியம் என அனைத்தும் ஒருங்கே கிடைக்கிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 தீய குணங்களையும் அழித்து முருகனின் 6 முகங்களின் அருளை பெற்று தருவதுதான் இந்த மந்திரம். தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவில் உறங்க முன்பும் 108 முறை ஓம் சரவணபவ என்று உச்சரித்து வந்தால் முருகப்பெருமான் நமது பிராரத்த வினைகள், சஞ்சித வினைகள், ஆகாமிய வினைகள் என 3 வினைகளையும் தீர்த்து அவரது திருவடியை அடைய அருள் பாலிப்பார். தனியே வாசித்தாலே இவ்வளோ பயன்கள் கிடைக்குமெனில் உலகமெங்கும் நிறைந்திருக்கும் முருக பக்தர்கள் இணைந்து 1 கோடி முறை சடாட்சர மந்திரத்தை உச்சரித்தால் உலகமெங்கும் நிறைந்திருக்கும் சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி உலக மக்கள் நல்வாழ்க்கை வாழ்வர். எனவே நாம் அனைவரும் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தில் நாளை 13/12/25 சனிக்கிழமை இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு இணைந்து சங்கல்பம் எடுத்துக்கொண்டு மறுநாள் முதல் பாராயணத்தில் கலந்து கொண்டு 1 கோடி தடவை ஓம் சரவணபவ என மந்திரத்தை ஜெபித்து திருவருள் மற்றும் குருவருள் பெற்று உய்வோம். முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.